கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, இதெல்லாம் பாடிட்டு இப்ப திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொன்னா இதை விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம். இப்ப ஸ்டாலின் கூட இவருக்கு அப்பா. தமிழ் தேசியத்தினுடைய களங்கம் அவர். காங்கிரஸ் வெக்க 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 மயிர் இல்லையா? நான் முட்டா பேல உனக்கு அது இருக்காடா? இருந்தா சொல்லலாம். வெக்கத்தை பத்தி நீ எல்லாம் பேசலாமா? ஹிட்லர் திமுக இந்த கோயபிள்ஸ் சேர்த்துக்க பாத்துக்கோ. அந்த கூட்டணி என்னாச்சு? அந்த கூட்டணி இந்த கூட்டணி அதான் ஆகும். உங்களுக்கு தெளிவா ஹிட்லர் முடியும் போது கோயபிள்ஸ் அப்ப சீமான் ஒரு கோயபிள்ஸ். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அப்படின்னு பாடினவன் அதே கல்லறைக்கு. என்ன அந்த விஜயலட்சுமி பேசுற ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தமிழ் தேசிய தந்தை இல்ல, ஐயா பிரபாகருடைய பிள்ளை இல்ல. உச்சகட்ட போராட்டம் 2009 நடந்துச்சா? நடக்கிற போது அந்த என்ன சொல்லுச்சு? டேய் பொட்ட பேர சீமா, ஒத்துக்குண்டு போட்டு ஐயா லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கிற போது ஏன் கூட தாண்டா மதுரையில படுத்து கிடந்த கேட்டுச்சா? அதுக்கு பதில் சொல்ற துப்பு உனக்கு உண்டா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? எல்லாம் ஆம்பளை தானா? எவ்வளவு கேவலமா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வெக்க மயிர் இல்லை. சீமானை போன்றவர்கள்லாம் ஒரு தமிழ் தேசிய தலைவர்கள், பிரபாகருடைய கூட்டாளிகள், ஈழ அடையாளங்கள்னு இன்னும் அந்த மக்கள் நம்புவதற்கு என்ன அடிப்படை? இல்லைங்க, நீங்க பல கோடிக்கணக்கா வருதுங்க. கோடிக்கணக்கா வருது. கோடிக்கணக்கா வந்துச்சு. இப்ப வருதா? இப்ப வருது. களஞ்சியமே போயிடுச்சா? வெளிய களஞ்சியம் போயிடுச்சா? இந்த ஒரிஜினல் களஞ்சியமே இனிமே வராது. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒன்று புரிகிறது. ஒரு நல்ல ஆட்சி தருவதற்கு அவன் படித்திருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும் என்று. அவருடைய புத்தியும் சிந்தனையும் சரியாக இருக்குமானால் அது மக்களுக்கு பயன்படும் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை இன்றைக்கு உருவாக்கி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சமரசமற்ற போராளி அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கம். 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 இப்போ தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக, பொது வேட்பாளர் என்பது சரியான பதமல்ல, திமுக வேட்பாளராக சட்டசபைக்குள் போகிறார். இப்படி ஒரு செய்தி வருகிறது. இந்த இயக்கம் ஆரம்பித்த நோக்கம் திமுகவை எதிர்ப்பதற்கு. திமுக ஈழ பிரச்சனையில் துரோகம் செய்து விட்டார்கள் என்பதால் 7% வாக்குகளை சீமான் பெற்றார். இது கடந்த தேர்தலில் 7-3 ஆகிவிட்டது. சீமானோடு நெருக்கமாக இருந்த தமிழ் தேசிய போராளி, முன்னாள் இராணுவ வீரர் களஞ்சியம் அவர்கள் அதிலிருந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை சொல்லி வெளியேறியிருக்கிறார். இதை நீங்கள், உங்களுக்கும் நெருங்கிய நண்பர், ஆரம்ப காலத்தில் நீங்களும் அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றி இருக்கிறீர்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உங்களுடைய என்னுடைய தவறுக்கு அவர் என்ன செய்வார்? அவரை போய் தமிழ் தேசியனுடைய அடையாளமாக கருதியவர் சொல்றீங்க. தமிழ் தேசியத்தினுடைய களங்கம் அவர் என்பதை நான் முன்னாலே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலக வரலாற்றிலேயே எவ்வளவோ போராளி குழுக்கள் இருந்திருக்கு. அந்த போராளி குழுக்கள்லேயே ஆண்டு கணக்கில் அறிவிக்கப்படாத ஒரு ஆட்சியை நடத்தி வான்படை, தரைப்படை, கப்பல் படை வைத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு போராளி இயக்கம் என்பதே விடுதலை புலிகள் இயக்கம். அதற்கு இணையான ஒரு இயக்கம் இதுவரை தோன்றியதில்லை, இனிமேலும் தோன்றுமா என்பது சந்தேகம். அந்த இயக்கத்தை பற்றிய 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். அந்த இயக்கத்தினுடைய உச்சகட்ட போராட்டம் என்பது 2009. அப்ப இவர் எங்க இருந்த? அப்பவே இவருக்கு 40 வயசுக்கு மேல. ஆமா. ஆனா அதை பத்தி ஒரு சின்ன துரும்பையா தூக்கி போட்டிருப்பாரா? இல்ல. அதற்கு பின்னால என்ன சொல்றாரு? நான் போனேன், பிரபாகரன் ஐயா பிரபாகரன் எனக்கு விருந்து வச்சாரு. ஆமக்கறி என்ன 28 கிலோ. 28 கிலோ ஆமக்கறி என்ன உடனே கிடைக்குமா? மான்கறி போட்டாரு, மயில் கறிக்கு போட்டாரு, ஆட்டுக்கால் சூப்பு வச்சாரு. நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு குறிப்பெடுத்தாங்க. அது அடுத்த நாள் பார்த்தா அடுத்து போட்டாங்க.
இதெல்லாம் சொல்லி உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய போராளி இயக்கம், உயிரை பற்றி கவலைப்படாமல் தமிழ் தேசியத்திற்காக, தமிழர்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாரான அந்த இயக்கத்தை ஏதோ காட்டுக்குள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் நடந்ததை போல ஒரு பிம்பத்தை என்றைக்கு அவர் உருவாக்கினாரோ அன்றைக்கே தமிழ் தேசியத்தின் உணர்வு இருக்கிற அத்தனை பேரும் கலட்டி அடிச்சிருந்தா மாறிடும். இது என்னன்னே தெரியாம கைவிட்டி சிரிச்சிங்களே. அவர் எல்லாரையும், அதாவது அந்த காலத்துல கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், அயோக்கியரை சுதந்திரமா பேச விட்டா நல்லவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துவான். அவர் அன்னைக்கு சொன்னார் 40 வருஷத்துக்கு முன்னால, அது இப்பதான் புரியுது எனக்கு. இந்த ஆளை ஆரம்பத்திலே நம்ம சரியா கவனிச்சிருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது. நான் என்ன கேட்கிறேன், அண்ணேன்னு யாரை வேணாலும் கூப்பிடலாம், மாமான்னு யாரை வேணாலும் கூப்பிடலாம், தம்பின்னு கூப்பிடலாம். ஆனா அப்பான்னு ஒருத்தரை தவிர வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் கூட இவருக்கு அப்பா. எத்தனை அப்பான்னு யாருக்கும் தெரியல. அப்பப்பா இதுதான் தமிழ் தேசியமா அப்பா என்று கேட்கிற மாதிரி இருக்கு. இவர் இதற்கு முன்னால திமுகவை எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாரு, அதெல்லாம் அது கொஞ்சம் ஜாலியாவே எடுத்துக்குமே. சீரியஸா நம்ம உடம்பு கிட்டு போயிடும். அவர் தேர்தலுக்கு முன்னால பாடின பாட்டெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? ஏன் கருணாநிதி உயிரோடு இருக்கிற பேசின ஞாபகம் இருக்கா? அந்த ஈழ போராட்டத்திற்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு. காலையில 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு 10 மணிக்கு பொது இடத்துல மேடையில ஒரு படுக்கை போட்டு படுத்து தலையிலையும் காலையும் ஒரு ஏர் கூலர் வச்சு தலைப்பக்கம் ஒரு பொண்டாட்டி, கால் பக்கம் ஒரு பொண்டாட்டி இருக்கு. அதை பத்தி இவர் என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? மானத்தமிழன் உன்னை ஏற்றுக்கொள்வானா சொன்னாரா? அப்ப இப்ப ஏத்துக்கிறாருன்னா நான் மானம் கெட்டு போயிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல அவர் என்ன பண்ணுவாரு? பாட்டு இந்த தேர்தலில் என்னென்ன பாட்டு பாடினாரு ஞாபகம் இருக்கா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் பாத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பிரமாமா பாட்டு பாடுறீங்க. இதெல்லாம் பாடினாரா? என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாடு நாசமா போச்சுதே நியாயமா, இதெல்லாம் பாடிட்டு இப்ப திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொன்னா இதை விட நாக்க புடிக்கிட்டு சாகலாம். இனிமேலும் விட்டு வச்சா தமிழ்நாட்டை வெளிநாட்டுக்காரன் காரி துப்புவான். அதுக்காக வேற வழி இல்லாம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணு, அந்த ஆளு பண்ற வேலையை இதை நீங்க பேசுறீங்க நான் பேசுறீங்க. நாளைக்கு என்னன்னா அவங்க கீழே இருக்க தொண்டடி பொடியாளர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு நம்மளை பத்தி கண்டபடி பேச விடுவாங்க. இதை பற்றி என்னை பற்றி பேசுற போது கூட நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. எங்க அம்மாவுக்கு 96 வயசு இன்னும் இருக்கு. அதை பத்தி எல்லாம் கூட இருக்க ஒருத்தன் பேசுறான். அவன் யாரானா மற்றவன் ஜாப்பாட்டு போட்டு தூக்கி எறிஞ்ச எச்சலை எடுத்து நக்கிக்கிட்டு இருக்கிறவன், அடுத்தவன் கொண்டாடி கூட வச்சிருக்கிறவன், இதெல்லாம் தான் ரசிக்கிட்டு இருக்கிற போது கூட நான் கண்டுக்கல. ஆனால் இப்ப எல்லை மீறி போகுது. யாரை பார்த்தாலும் வாடாங்கிறது போடாங்கிறது. அது காங்கிரஸ்காரன் பற்றி வெக்க 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 மயிர் இல்லையா? நான் முட்டா பேல, உனக்கு அது இருக்காடா? இருந்தா சொல்றா. வெக்கத்தை பத்தி நீ எல்லாம் பேசலாமா? முழுசும் பேச ஆரம்பிச்சா நீங்க நாட்டில் நடமாட முடியாது. அவ்வளவுதான். நான் எதுக்கு நான் இதோட நிறுத்துறேன்னா இன்னும் எனக்கு பேச தெரியும். உங்களுக்கு மட்டும் தான் ஆளை வச்சு பேச தெரியுமா? நீ ஆளை வச்சு பேசுவ, நாங்களே பேசுவோம். உங்க அம்மா வயசு வந்த காலத்துல இருந்து நடந்ததெல்லாம் பேச வேண்டி வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒழுங்கா நவத்துவாரத்தையும் மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. இல்ல திரும்பி பேசுனீங்கன்னா உங்க தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அந்த விஜயலட்சுமி பேசுற ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தமிழ் தேசிய தந்தை இல்ல, ஐயா பிரபாகருடைய பிள்ளை இல்ல. உச்சகட்ட போராட்டம் 2009 நடந்துச்சா? நடக்கிற போது அந்த என்ன சொல்லுச்சு, டேய் பொட்ட பயல சீமா, கொத்து குண்டு போட்டு ஐயா லட்சக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கிற போது ஏன் கூட தாண்டா மதுரையில் படுத்து கிடந்த கேட்டுச்சா? அதுக்கு பதில் சொல்ற துப்பு உனக்கு உண்டா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? நீ எல்லாம் ஆம்பளை தானா? எவ்வளவு கேவலமா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வெக்கம் மயிர் இல்லை. இப்படி சொல்லாமா? ஆனா இவ்வளவுதான் இந்த ஆளுக்கு மரியாதை. இதுக்கு மேல வந்தா இது கீழே இறங்கி பேசவும் எங்களுக்கு தெரியும். வேண்டாம் நினைக்கிறோம். இதெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, உங்களுக்கும் புரியும். உண்மையிலேயே தமிழ் தேசியத்தில் தீவிர உணர்வாளர், விடுதலை புலிகளுக்கு பெரிய ஆதரவாளர் இருந்தவன் புதுக்கோட்டை முத்துக்குமார், ஞாபகம் இருக்கா? அவனை நான் மறக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் பிரபாகரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தூக்கில போடணும்னு சுப்பிரமணிய சாமி பேசினார், வாழப்பாடி ராமமூர்த்தி பேசினார். அப்ப எதிர்த்து கூட்டம் போடுவதற்குன்னு யாருமே பேச தயாரா இல்ல. புதுக்கோட்டையில் இன்றைக்கு இருக்கிறவங்க நண்பர் KM ஷரீப், அவர்கிட்ட கேளுங்க.
திருச்சிக்கு வந்து என்னை கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு. யார் யாரையோ கேட்டு பார்க்குறேன், யாரும் வரல, அதனால என்னையா நான் வர்றேன்னு. திரும்பி போறோம், பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கூட்டம், போலீஸ கடுமையா குதிச்சுட்டான். வந்தவெல்லாம் 500 மீட்டர் தாண்டி அங்க நின்றுட்டு இருக்கான். ஒரே ஒரு ஆள் மட்டும் மேடைக்கு கீழே போயிட்டு வந்து அந்த முத்துக்குமார் மட்டும்தான். ஒரு வடநாட்டுக்காரன் ஐபிஎஸ் ஆபீசர் ப்ரமோஷன் எஸ்பியா வந்து முன்னால் நிக்கிறான். நீ ஏன் முன்னால் நிக்கிறேன் நேர்ல போய் கேட்டாப்புல. துணிச்சல் மிக்கவன். அவன் சாவுல என்ன மர்மம்னு அந்த கேஸ திரும்பி இந்த புதிய ஆட்சி எடுக்கணும்ன்ற வேண்டுகோள் இந்த பேட்டி வாயில வைக்கிறேன். விஜய், முதலமைச்சர் விஜய் அவருடைய மர்ம மரணத்தை தோண்டி கண்டுபிடிக்கணும். மர்மமான மரணம், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டது மட்டுமா, அவனை அடக்கம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த சமாதியவே இடிச்சு எடுத்துட்டானுங்க. அதை யார் பண்ணிருப்பா? அடுத்து பார்த்தா 3 மாசம் கர்ப்பமா இருந்த அவர் கொண்டாட்டியும் தேடிட்டு வந்துட்டானுங்க. இதையெல்லாம் வைத்து இந்த ஒரு வழக்கை ஒழுங்கா விசாரிச்சாலே இந்த போலி தமிழ் தேசியவாசிகள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், நல்ல வேலை இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. 2010க்கு அப்புறம் உலகமே அமைதியா இருந்துச்சா? ஈழத்தமிழருக்கு ஆதரவா இவங்கெல்லாம் பெரிய ஈழத்தமிழ் புடிங்கல்ல, யாராவது வந்தானா நீங்களும் குருநாதன் பாலகுரு 2 பேரும் ஒரு கூட்டம் போட முயற்சி பண்ணீங்க. எனக்கு அது தெரியாது, நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்க. சென்னையில இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன கூப்பிடுறீங்களே, என்ன எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டோம், நெடுமாறன் உட்பட. ஆமா, யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே பேச முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நான் வர்றேன்னு சொன்னேன், நான் தானே வந்து பேசினேன். அப்ப இந்த புடிங்க எங்க போனாரு? இப்போ தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு வார்த்தை உண்மையான புலவர்கள், கவிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் தான் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த தமிழ் தேசிய என்கின்ற வார்த்தையே அசிங்கப்பட்டு நிற்கிது, அனாதையாக நிற்கிது. தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் தேசியம் என்பது இந்த சீமானால் காயடிக்கப்பட்டு இனி பல ஆண்டு காலம் இதை பற்றி பேசுவதற்கே ஆளே இல்லாமல் செய்துவிட்டார் சீமான்னு சில தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் ரொம்ப வருத்தப்படுறான். கவிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் என்ன புரியல இருக்கு, அவங்களுக்கு புரியல பாவம். பாம்பேல சிவபோலபதி இருக்குல்ல, ஆமாம், அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், அவரு போயிட்டு வர்றவர் போல் இருக்கு. அங்க போய் ஒருத்தரை விசாரிக்கிறேன், பேர் என்னன்னு கேட்டா கண்ணகிக்கிறார். கண்ணகின்னு பேர் வச்சோடனே கற்போட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டா உங்க தப்பு இல்லை. தமிழ் தேசியன்னு பேசுறவங்களாம் தமிழ் தேசியவாசி நினைச்சா உங்க தப்பு இல்லை. நான் திரும்பி கேட்கிறேன், தமிழை இன்ற அளவுக்கு உயர்ந்து கொண்டு போறதுக்கு இவங்களாம் யாரு காரணம்? உரைநடை தமிழை கொண்டு வந்த தமிழனே இல்லையே. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிற அவன் தன்னுடைய பேரையே மாத்தி வீரமாமுனிவர் மாத்திக்கிட்டு அவன் தானே பரமார்த்த குரு கதைங்க தானே முதல் உரைநடை தமிழை எழுதலாம். அதுல இலக்கணத்துல 1000 இலக்கண கவிதைகள் இருக்கு. சிந்து கவின்னு ஒண்ணு இருக்கா? அந்த சிந்து கவியை எழுதுறதுக்கு கம்பன் முயற்சி தான் முடியல, காலமேக முயற்சி தான் முடியல. ஒரே ஒருத்தன் தான் 100கணக்கான பாடல் எழுதுனான், அவன் அண்ணாமலை ரெட்டியார். நீ ஒரு 10 கவிதை எழுது, அப்புறம் பேசு. இவன் எதையுமே செய்யாமலே நான் தான் பெரியார்னு காட்டிக்கிட்டு நீ கேட்கறீங்கள வெக்கம் மயிறு இருக்கான்னு காங்கிரஸ்காரனை, உனக்கு அது இருந்துச்சுன்னா உனக்கு மீசை கடை எதுக்கடா வச்சிருக்க, எதுக்கடா சட்டை போட்டிருக்க, எதுக்கடா பேண்ட் போட்டிருக்க? இந்த நாலாரி பொழப்புக்கு நாக்க முடியும் சாகலாம்ல, இல்ல தெருவில் பிச்சை எடுக்கலாமே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? உனக்கு என்ன இருக்கு? வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, ஏதாவது இருக்கா? இருந்தா இதெல்லாம் பேசுவியா? அது ஒரு உளவியல் ரீதியானது. எவனெல்லாம் தன்னுடைய குடும்பத்தில் அல்லது தன்னுடைய நெருக்கத்தில் அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கிறானோ அவெல்லாம் வெளியில இருக்க எல்லாரையும் கேவலப்படுத்துவான். நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் பொது இடத்துல எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுவான். வீட்டுல போனா யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. அது ஒரு உளவியல். வீட்டுல எல்லாரும் மதிக்கிறவன் வெளியே வந்தா மற்றவர்களே அவனும் மதிப்பான். இங்க வேற ஏதோ அங்க கோளாறு, அதனுடைய விளைவுதான். இது அறநையூர்ல போய் நீங்க விசாரிங்க, எனக்கு தெரியும், இப்ப சொல்ல விரும்பல, தேவைப்பட்டா சொல்ல வேண்டியது. இல்ல அறநையூர் பிரசிடென்ட் கதையெல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியுமா? நீண்ட நாளா நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். நான் தான் இந்த செய்தியை ஊருக்கே உலகத்துக்கே சொன்ன முதல் நாள். அப்பா அப்பான்னு எல்லாரையும் சொல்றதுக்கு இதுதான் காரணமா? இப்ப நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு 75 ஆண்டு காலமாக ஆட்சி, அதிகார வர்க்கம், இப்படி ஒரு பல விஸ்வரூபங்களை எடுத்த ஒரு இயக்கம். இப்போ இந்த இயக்கத்தை தூக்கி பிடிப்பதற்கு
சீமான் தேவைப்படுகிறார் என்கிற அளவுக்கு அந்த இயக்கம் சுருங்கி போச்சா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க கதை. உங்களுக்கு இன்னமா சந்தேகம் இருக்கு? நான் உங்களை விவரமான ஆள் நினைச்சுல பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் திமுக எங்க இருக்கு அதை சொல்லுங்க. இல்ல RS பாரதி மீசையில் இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? அவரே பாதி எடுத்துக்கிறேன்ட்டாரு. அவருக்கு RS பாரதிக்கு உங்களுக்கு சொல்றேன், இன்னும் பேசியிருக்காருல்ல, அவர் ஒரிஜினல் பாரதி சொன்னதை அவருக்கு தெரிஞ்சுக்கணும். படிச்சவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான், ஐயோன்னு போவான்னு. அது கடந்த காலத்துல அவங்க தலைவர்கள் எல்லாம் எப்படி போனாங்கன்னு யோசிக்கிட்டோம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்த வாழ்க்கை அவன் போகிற சாகிற வகையில் தெரியும்பா. நல்ல மனுஷன்லாம் உட்கார்ந்தான் போயிட்டான் இருக்கும், அயோக்கியன்லாம் இழுத்துக்கிட்டு சாவான். நீங்க யாரெல்லாம் யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் துப்பாக்கியில சுட்ட போது கூட ஒரே ஒரு நிமிடம் தான், ஹே ராம், அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு காந்திக்கு. மற்றவெல்லாம் பாருங்க, கை இழுத்து கால் இழுத்து சாப்பிட முடியாம ஐயோ என் உயிர் போகாதா இப்படி வருஷக்கணக்கில் இழுத்துலாம் செத்தானா. இங்க தமிழ்நாட்டில் காமராஜ் எடுத்துங்க, வைரவா வாழ்னாரு, விளக்க அணைனாரு, முகம் ஏதோ ஒரு மாதிரி தொடக்கும் போது இருக்குன்னா ஓடி போய் பக்கத்துல டாக்டருக்கு ஃபோன் அடிச்சு உடனே வாங்கன்றான். அங்கேருந்து வந்து தொட்டு பார்க்குறாரு, உயிர் போய் 10 நிமிஷம் ஆச்சுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாகிற வகையில தெரியுது. இவங்க எல்லாம் பாருங்க இழுத்துக்கிட்டு தான் நல்ல சாவு இல்லை, இழிவு சாவு தான் வரும். இல்லை இப்போ திமுக சீமானை சட்டசபைக்குள் அனுப்புகிற அளவுக்கு சீமானும் திமுகவும் ஒரே அளவுக்கு என்னங்க திரும்பி திரும்பி உங்களை பத்தி நான் நினைச்சுக்கிறது தப்பு நினைக்கிறது. சட்டசபைக்கு அனுப்புறதா? அப்படி ஒண்ணு செஞ்சா தமிழ்நாட்டுல சுனாமி வந்து தமிழ்நாட்டை இழுத்துட்டு போயிடும். இவ்வளவுக்கு அப்புறமும் ஏமா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போச்சு, இது நியாயமா? அப்படிதான் இந்த ஆளுதான் பேசினாரு. கரெக்டா? அப்புறம் அந்த ஆளை இவங்க ஆதரிச்சு உள்ள அனுப்புனாங்கன்னா ஓட்டு போடுற மக்கள் அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அங்க எந்த தொகுதியில இவங்க கூட்டணி நிறுத்துறாங்களோ அந்த தொகுதியில அறிவு இருக்கிறவன் யாரு, முட்டாள் யாருன்னு கணக்கெடுக்கிறதுன்னு அர்த்தம் அந்த தேர்தல்கிறது. இல்ல சீமான் வந்து அவ்வளவு பெரிய போராளின்னு திமுக நம்புகிற அளவுக்கு திமுக அழிஞ்சு போச்சு. அதாவதுங்க, நீங்க பலசாலியா இருந்து உங்களை பலசாலியான்னு சொல்றது ஒண்ணு, நான் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன்னா உங்களை பலசாலின்னு சொல்றது 3% விட கேவலமா போச்சு திமுக. அதனால இப்ப 3% அவங்க தாங்கி பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் போயிருச்சுங்க. நீங்க பாருங்க அவங்க எங்க போறான் பாருங்க. இப்ப ஸ்டாலினுடைய பேரன் இங்க லண்டன்ல போய் படிச்சு பட்டம் வாங்கினார் பாத்தீங்களா? ஆமா, எல்லா யூனிவர்சிட்டியில தான் டாக்டர் பட்டம் வாங்குவாங்க. ஆமா, பட்டம் வாங்குறது யூனிஃபார்ம். ஆமா, அந்த படம் ஏதாவது வந்திருக்கா? இல்ல. ஏதோ ரூம்குள்ள அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட இருக்கிற படம் தானே வந்திருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்து கொடுத்து ஏமாத்துறாங்க. அதாவது ஐயா, லண்டன்ல நீங்க ஒரு 2000 பவுண்ட்ஸ், ஒரு 2 லட்ச ரூபா நம்ம ஊர் காசுக்கு கட்டிங்கன்னா நிறைய நம்ம ஒரு டுட்டோரியல் காலேஜ் இருக்குல்ல, அது போன்று நிறைய பட்டம் கொடுப்பதற்காகவே. ஐயோ, உங்களுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியலைங்க. கருணாநிதிக்கு உலகமாக கவிஞன் கொடுத்து 50 வருஷம் ஆச்சா? ஆமா. அந்த பட்டம் யாரு கொடுத்தா? மயிலாப்பூர்ல ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து அவன் வாங்கி கொடுத்தான் அமெரிக்கால இருந்து. உலக மகாகவி டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு இந்த உலகத்துல எவனாவது? உதயகுமார் பாத்தீங்களா? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நீங்க இதையும் சொல்றீங்க. அவன் பாவம் ஒரு பாடி கிடந்தது, அப்பா அம்மா என் மகனே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சொல்ல வச்சான். அப்படி சொல்ல வச்சான்ல, அந்த டிஐஜி கடைசியில் என்ன தெரியுமா? ஆமா, டிஐஜி நாராயணன் பேரு. திரும்பி திருச்சிக்கு வந்தான். திருச்சிக்கு வந்து அதே கிளைஸ் ஹாஸ்டல் போராட்டத்துல அவன் டிஐஜி ரத்தம் சொட்டி கிடக்கு. கருப்பண்ணன் கமிஷன், உண்மையன் கமிஷன் வர்றாங்க. அங்கெங்க அந்த ஹாஸ்டல்ல திட்டா ரத்தத்தை பாக்கு, ஐயோ இப்படியா அடிச்சு ரத்தத்தை கொட்டிருக்காங்க அப்படின்னு அவர் கமிஷன் கேட்கிறாரு. உடனே இவர் டிஐஜி நாராயணன், சாரி மை லார்ட், திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட், திஸ் இஸ் கோட் பிளட். மனுஷ ரத்தம் இல்ல, ஆட்டு ரத்தத்தை கொண்டு வந்து ஊத்தி வச்சிருக்காங்க. கடைசியில பெராலிஸ் அட்டாக், கை கால் இழுத்துக்குச்சு, துண்ண முடியல, கழுவ முடியல. அப்படி மாச கணக்கில் இருந்தா ஐயோ என்னை எவனா கொண்டு விடுங்களான்னு சொன்னான். இவங்களுக்கும் அதே தான் வரப்போகுது. என்ன கொடுமைங்க, உதயகுமார அடிச்சு கொண்டுட்டு டாக்டர் பட்டத்தை கேட்டு வாங்குறானுங்க. இதுக்கு உங்க டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா ஏத்துறான். அதை மீறி இருந்தாலும் போறான். போகும்போது நாய்க்கு டாக்டர்னு அனுப்பிட்டாங்களாம். ஓட்டு போலீஸை விட்டு அடிச்சு அவன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து செத்தவனை அவங்க அப்பா அம்மாவோட ஐயோ மகனே நான் அவனை பிடிச்சி மிரட்டி இது என் மகனே இல்லைன்னு அப்பாவே சொல்ல வச்சாங்கல்ல. அந்த கொலைபாதகர் அவன் முடிவு எப்படி வரும்? கருணாநிதியுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? உலக கோடீஸ்வரனா வந்த தூங்க முடிஞ்சுதா?
சோறு திங்க முடிஞ்சுதா? அடுத்த காரியம் பண்ண முடிஞ்சுதா? மற்றவனை தானே எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்க திருந்தலைன்னா இவங்க சாவு இழிவு சாவு. நான் சொல்றது நடக்கும். அதுக்காக குறியீட்டு ஆள் வந்திருக்கிறோம் வீட்டுக்கு. இல்லை, இப்போ அந்த நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பித்த காலம் ஈழப் போராட்டம் முடிவுக்கு வந்த காலம் 2009. 2009லிருந்து 2026 வரை இது போன்ற போலி தமிழ் தேசியங்களை வைத்துக்கொண்டு 15 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும்னா மக்கள் என்ன அவ்வளவு தூரம் முட்டாள்களா? ஏங்க இந்த இந்திய நாட்டு வரலாற்றிலேயே ஒரு ஆட்சி தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும், ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஆண்ட வாழ்ந்த காமராஜர் இருந்த இந்த ஊர்ல திமுகவை ஜெயிக்க வச்சவன் தான் தமிழன். ஆமா, இவன்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவனே திருந்தினாதான் உண்டு. அவனை திருத்துறதுக்கு தான் இந்த உண்மையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்போ சீமானை போன்றவர்களெல்லாம் ஒரு தமிழ் தேசிய தலைவர்கள், பிரபாகரனுடைய கூட்டாளிகள், ஈழ அடையாளங்கள்னு இன்னும் அந்த மக்கள் நம்புவதற்கு என்ன அடிப்படை? இல்லைங்க நீங்க என்ன பண கோடிக்கணக்கா வருதுங்க, கோடிக்கணக்கா வந்துச்சு. இப்ப வருதா? இப்போ வருது. களஞ்சியமே போயிடுச்சா வெளியே? ஆமா, களஞ்சியம் போயிடுச்சா? ஆமா, இந்த ஒரிஜினல் களஞ்சியமே இனிமே வராது. ஓ, எழுதிக்கீங்க. அப்ப அந்த களஞ்சியம் முத்து பாண்டி போயிருச்சா? ஆமா, முத்து ஆமா, களஞ்சியம் போயிருச்சா? ஆமா, இனிமே எதுவும் வராது. 14-3 ஆயிடுச்சுங்க. 3 இன்னும் கொஞ்ச நாள்ல 2 ஆகும், அப்புறம் 1 ஆகும். கடைசியில வெறி பிடிச்சவ இதை நம்பியே பொழப்பு நடத்துற சில பேர் இருக்கான்ல, இந்த எச்சலையில சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னா அவங்களே கழுத்தை நிச்சு கொண்டுருவாங்க. அதனால கொஞ்சம் பாவம் பார்த்து இருந்துக்கிட்டோம். அப்ப அதனாலதான் இப்ப இந்த கோடிகளை குவிப்பதற்கு அறிவாளை பக்கம் அடைக்கலமா இருக்கு. அதான் காரணமா? வேற வழி இல்லைங்க. ஏதாவது கிடைச்சதை பிடிச்சிக்க வேண்டியதானே. கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப கடல்ல விழுந்துறீங்க, தப்பிக்கணும், கைய கால உதறீங்க, ஒரு சின்ன ஏதோ கிடைக்குது, அதை பிடிச்சிக்கிட்டாது எங்கேயாவது தப்பிக்கணும் தான் நினைப்பீங்க. அது மாதிரி கிடைக்குது. ஆனா பிடிச்சது மரக்கட்டை இல்லை, அது வேற திமிங்கலத்துடைய வாழை பிடிச்சிருக்க. அதுவும் போயிடும், நீயும் போயிடுவ. அப்போ திமுகவும் சீமானும் ஒரே காலகட்டத்தில் இந்த மக்கள் இருந்து அப்புறப்படுத்தி போடுவான்னு சொல்றாங்க. ஓம் தஸ்து அப்படின்னு ஐயர் சொன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஒரே நேரத்துல கைகோர்த்தபடி முடிவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நடக்குன்னு. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு மாற்றாக திமுகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. ஒரு புதிய சக்தி தான் உருவாகும். அதுதான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டு அரசியல் இருக்குமே ஒழிய இவர்கள் முடிந்தார்கள். தமிழ்நாட்டை இதை விட கேவலப்படுத்த முடியாது. எல்லாம் கேவலப்படுத்தினவன திரும்பி ஆதரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விவரம் இல்லைன்னு நினைச்சா கூட அதுக்காக இவ்வளவு கேவலமா போயிடுவாங்கன்னு நினைக்கல. இவ்வளவு வந்து போச்சு. 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, 70 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியெல்லாம் நிலைமை வந்ததுக்கு பின்னாலையும் திரும்பி இவர்களுக்கு ஓட்டு போட்டா உலகத்திலேயே தமிழன் ஒன்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அப்ப சொன்னால இவனுக்கு சொந்தமாகவும் புரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்க. அந்த இழிவான நிலைமைக்கு தமிழினம் போகாது. இந்த கட்டத்திலாவது புரிந்து கொண்டு இவர்களை முற்றிலும் ஒதுக்கி விடுவார்கள். இது என்னுடைய தெளிவான விமர்சனம். இப்போ ஐயா, நீங்க இப்போ தாவேக ஆட்சி முடிவு கட்டுவதற்கு திமுக கடுமையா திட்டமிடுது. லண்டன்ல இருந்து திட்டமிடுறாங்க, டெல்லியிலிருந்து திட்டமிடுறாங்க, அறிவாலயத்திலிருந்து திட்டமிடுறாங்க. இந்த ஆட்சியை குதிரை பேரம் செய்து எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தால் திமுக வந்துடும், திமுக அதிமுக வந்துடும், அழிந்து போன திராவிட இயக்கம் மீண்டும் துளிர்த்திடணும். இந்த சீமானும் சேர்த்து கொண்டால் விஜயுடைய ஆட்சியை விரைவில் முடிவு கட்டலான்னு நம்புறாங்களே. இது எதன அடிப்படையில்? அதாவதுங்க இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னால திண்டிவனத்துல டிஃபன் சாப்பிட்டோம். அங்க 100 பேர் அதிமுக வேட்டி கட்டி நின்றாங்க. என்னன்னு கேட்டா எல்லாரும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் இப்படி இருக்காங்க. கூட்டமானாங்க. என்ன பார்த்தோன்னே பேசுறாங்க. என்னன்னு கேட்டேன், எங்கள் பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்கிறோம், நேர்ல போய் கொடுக்க போறேங்கிறான். நாடு அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க அவங்க போய் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ற ரைட்டு. அதை நீங்க நம்புனீங்கன்னா உங்களை பார்த்து ஐயோ செய்தி தானே. அதை தாங்க சொல்றேன். செய்தி எதன்னு நம்ம ஒத்துக்கணும்ல. இவங்க சொல்றது செய்தி அல்ல, வைத்தறிச்சல். அவன் உள்ள வேகுது, தாங்க முடியாம கதறான், கத்துறான். அதை போய் நம்ம செய்தியா பார்க்க வேண்டியதில்லை. இவர்கள் இனி எந்த காலத்திலும் வரப்போறதில்லை, வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. தமிழர்கள் இனி விடமாட்டார்கள். அப்போ சீமானுடைய எதிர்கால அரசியல்
துடைத்தெடுக்கப்படுவாரா இல்லை துடித்து கொண்டு இருப்பாரா? ஏங்க, அதாவது ஹிட்லரும் அவன் கூட வச்சிருந்தான் ஒருத்தன் கோயபல்ஸ் இருக்குல்ல, ஆமா. அது மாதிரி இந்த ஹிட்லர் திமுக இந்த கோயபல்ஸை சேர்த்துக்க பாக்குது. அந்த கூட்டணி என்னாச்சு, அந்த கூட்டணி இந்த கூட்டணி அதான் ஆகும். ஹிட்லர் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது. ஹிட்லர் முடியும் போது கோயபல்ஸ் முடிஞ்சு. அப்ப சீமான் ஒரு கோயபல்ஸ். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அப்படின்னு பாடினவன் அதே கல்லறைக்கு போயிடும். அப்ப தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டும் ஒரு சேர முடியுது. ஆமா, கருணாகம் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. சாட்டை பாடினா, சாட்டை பாடித்தான் ஜெயிலுக்கு போனார். போயிட்டாப்லையா? இல்ல, முதல்ல இப்ப இல்ல, திமுக ஆட்சி காலத்துல. அப்ப ரைட்டுங்க. இப்ப திரும்பி போறதை இன்னைக்கே போயிட்டாப்ல நினைச்சேன். இல்லன்னா நாளைக்கு போயிருவாங்க. ஆமா. அப்போ முத்துக்குமார் கேஸ் விசாரிச்சா என்ன ஆகும்? அக்யூஸ்ட்ல ஆமா, அக்யூஸ்ட்ல இவங்க தான். அப்போ தமிழ் தேசியம், சீமானுடைய தமிழ் தேசியம், திமுகனுடைய திராவிடம் இரண்டும் ஒரே நேரத்தில் சமாதி முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். ஒரே சமாதி தமிழ்நாடு மக்கள் ஜீவ சமாதி முடிச்சிருவாங்க. இப்போ சீமானுடைய தமிழ் தேசியம் முடிவுக்கு வந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ தடுமாறி நீங்க வன்முறை விழா எலும்ப உடப்பாங்கிறாரு விளாத்திக்குள்ள மார்க்கண்டேயன். இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ இந்த தாவேக ஆட்சி, புதிய சக்தி, புதிய இளைஞர்கள், தலித் அமைச்சர்கள் 7 பேர் 8 பேர் இருக்காங்கன்னா அந்த மக்கள் கொண்டாடுறான். ஆதிக்க சக்திகளிடமிருந்து திராவிட இயக்க குறுநில மன்னர்களிலிருந்து அதிகாரத்தை நாங்கள் எடுத்துட்டோங்கிறான். இந்த ஆட்சி ஒரு 65 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு மூத்த அனுபவஸ்தர், பல பிரதமர்களை, பல முதலமைச்சர்களை, பல பேரை பார்த்துருக்கீங்க, பார்த்ததுல உருவாக்கி அதை சொல்லுங்க. அப்போ இந்த ஆட்சி 65 நாள் ஆட்சி உங்க கணக்கு என்ன? முதல்ல சொன்ன ஒண்ணுக்கு விளக்கம் சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் சொல்றேன். இடுப்பெலும்பை ஒடிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னா பேசலாம்னு சொன்னீங்கல்ல. தமிழ்ல எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. தோல்வியில கண்டு ஜன்னி வந்து என்ன பேசுறான் என்னன்னு தெரியாம ஆத்திரத்துல கோபத்துல பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அதுக்கான தண்டனை அனுபவம் அது வேற. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒன்று புரிகிறது, ஒரு நல்ல ஆட்சி தருவதற்கு அவன் படித்திருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும் இல்ல, அவருடைய எண்ணமும் சிந்தனையும் புத்தியும் நேர்மையாக இருக்கணும். அதை இன்னைக்கு புதிதாக காட்டுது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற முதல்வராக இருக்கிற விஜயோ அல்லது அவர் கூட இருக்கிறவர்களோ, இவர்கள் யாருக்குமே அனுபவம் என்பது இல்லை என்பது உலகறிந்த உண்மைதான். ஆனால் அனுபவமே இல்லாவிட்டாலும் அவருடைய புத்தியும் சிந்தனையும் சரியாக இருக்குமானால் அது மக்களுக்கு பயன்படும் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்காங்க. இந்த 2 மாத காலத்துல அங்க யார்கிட்டையும் போய் குச்சி எடுத்துட்டு அடிக்க போல. எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டேபிள்ல வைக்காம இன்ஸ்பெக்டர் பேச மாட்டார். ஆமா. தாசில்தார் ஆஃபீஸ் போனா பியூனிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்காம அவரை பார்க்கவே முடியாது. இது உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருந்துச்சு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போச்சுன்னா போச்சு, எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்தாகணும். கிளரிக்கல் எரர்ல உங்க பட்டா மாறணுங்கிறதுக்காக நீங்க தப்பு பண்ணிருக்க வேணாம், அவன் தப்பு பண்ணதை சரி பண்றதுக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, இப்படி எல்லாம் கேட்டிருந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, யார்கிட்ட நேரில் போய் பேசினாங்களா? எங்கேயாவது காசு கேட்கிறான அதிகாரி யாராவது கொடுத்ததா உண்டா? பயப்படும். இல்ல. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உளவியல் ரீதியாக நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ பிரதமரோ அவன் தவறு செய்யவில்லை என்பது கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரிந்து விட்டால் இவன் தவறு செய்ய மாட்டான். அங்கே முதலமைச்சரா இருக்கிறவன் எவ்வளவு பெரிய அறிவாளியோ எவ்வளவு பெரிய அனுபவசாலியோ அவன் லஞ்சம் வாங்குறான்னு தெரிஞ்சா இவன் 2 மடங்கு சந்தா அதிகாரி வாங்குறான். இவ்வளவுதான். ஆக முதலமைச்சரா இருக்கிற விஜய், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குவதை அனுமதிக்க மாட்டேன், ஏற்கனவே வாங்கினவனை விடமாட்டேன்னு சொன்னதுதான் இவங்க ஆத்திரத்துக்கு விலாயலும்ப ஒடிக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம். புரியுதா? இந்த 2 மாத காலத்திலே ஒரு பெரிய, அதாவது என்னன்னு கேட்டா பெரிய சாதனை பண்ணாம வேற எதையும் செய்யாமலே நிர்வாகத்தை ஒரு ஒழுங்குக்கு, போஸ்டர்ல வருதுங்க, நேர்ல 100 தடவை போனா கூட வராத ஆர்டர் வந்து போஸ்டர்ல வருது. இது மகிழ்ச்சியை தருகிறது என்பதற்காக இதோட முடிச்சிட மாட்டேன். இது இன்னும் பலப்பட வேண்டும், தொடர வேண்டும், இது தொடர வேண்டும். அதை கண்காணிப்போடு முதலமைச்சரும் அவரோடு இருக்கிறவர்களும் செயல்பட வேண்டும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்
ஐ வில் டெல் யூ ஹூ ஆர் என்று சொல்வதைப் போல முதலமைச்சர் தன் அருகிலே இருக்கிறவர்களையும் சரியானவர்களாக பார்த்து வைத்துக் கொண்டால் இது அப்படியே நீடிக்கும். எதிர்காலத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஓமாந்தூரார், காமராஜர் போன்றவர்களுக்கு பின்னாலே அந்த வரலாற்றில் இவருக்கும் இடம் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்வதும் அதிலிருந்து இறங்கி விடுவதும் அவர் கையில் இருக்கிறது. இதான் அவர் வைக்கிற வேண்டுகோள். இதுவரை சிறப்பாக செயல்படுகிறீர்கள், இதை தொடருங்கள். தொடர்கிறவரை எங்களை போன்றவருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும். ஏதாவது ஒரு கட்டத்திலே நீங்கள் தவறு செய்தால் உங்கள் எதிரிகள் அல்ல, உங்களை எதிர்க்கிற முதல் ஆட்களாக நாங்கள் அதான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.